நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இல்லை வாயை திறக்கும் போது உங்களை தள்ளாட விட மாட்டார் ஐயா. நீ வாயை திறக்கும் போது உங்களை கைவிட மாட்டார் ஐயா. உங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்ததை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதத்திலே அதை பார்ப்பீங்க. சீக்கிரத்திலே ஆண்டவர் சொல்றார், சீக்கிரத்திலே உன் சத்துருக்களை நான் தாழ்த்துவேன் என்று சொல்கிறார். சீக்கிரத்திலே தாழ்த்துவார். சங்கீதம் 26 சங்கீதக்காரன் சொல்றான், சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக தலை உயர்த்தப்படும். டெய்லி ஒரு 24 சொல்லுங்க. சத்துருவால் நெருக்கப்படுறீங்களா, பிசாசினால் ஒடுக்கப்படுறீங்களா, சொல்லுங்க. ஒரு 24 சொல்லுங்க, சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும். 23:4 சொல்லப்பட்ட போல சொல்லுங்க. சங்கீதத்தில், எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியும் சொல்லுங்க. நன்மை கிருபையை தொடரும். இப்படி சத்தமா விசுவாச அறிக்கை பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ வாயை விரிவாக திறக்கும் போது சத்துருக்களை உங்க பாதபடியாக்கி போடுவாராம், உங்க பாதத்துக்கு கீழாக்கி போடுவாராம். அடுத்தது உச்சிதமான கோதுமையால் திருப்தியாக்குவாராம். எல்லாவற்றிலும் ஃபைனஸ்ட் வீட், முதல் தரமான கோதுமை, உச்சிதமான கோதுமை. ஃப்ளைட்டில் முதல் தரமான டிக்கெட்டு, வாழ்க்கையில் முதல் தரமான காரியங்கள். இயேசு கிறிஸ்து பாருங்க, குதிரைனா கழுதையில் பயணம் பண்ற முதல் தரமானது, யாருமே பயணம் பண்ணல. கல்றையில் வச்சாங்க, முதல் தரமான கல்றை, யாருமே பயன்படுத்தலை. மேல் வீட்டறை பாருங்க, முதல் தரமான எல்லாம் கம்பளெல்லாம் விரிச்சு ஒரு ராயலான முதல் தரமான கம்பளத்தில் அவர் இருக்கிறாரு. இப்படி எல்லாமே அவர் ராயலாக தான் இருக்கிறார். ஒருவேளை சொல்லலாம், இல்லையே அவர் குடிசையில இருந்தார், சத்திரத்தில் இடம் இல்லாதனால. ஹீ இஸ் ஏபிள் டு பே மணி ஃபார் லாட்ஜ். லாட்ஜில் தங்குறதுக்கு, ஹோட்டலில் தங்குறதுக்கு பணம் இருக்குதுங்க, ஆனால் ரூம் இல்லை, அதனால வெளியே தங்குறேன், அவ்வளோதான். பாருங்க, யோசிச்சு பாருங்க, எல்லாத்துலேயுமே இயேசு கிறிஸ்து முதல் தரமாக இருந்தார், உச்சிதமாக.